வினேஷ் போகத். வினேஷ் போகத் யாருன்னா 1994ஆம் ஆண்டு ஹரியானா மாநிலம் சார்கி நகரில் பாரம்பரியமான மல்யுத்த குடும்பத்துல பிறந்தவர். தந்தை வந்து பாத்தீங்கன்னா ராஜ்பால் போகத், தாய் வந்து பிரேம்லதா. ஸோ இவங்க வந்து வினோத் போகத் வந்து 9வது வயதிலேயே வந்து தந்தை வந்து இறந்துவாரு. போகத்தையும் மற்றொரு மகள் பிரியங்கா போகத்தையும் வந்து சிரமத்துக்கு இடையில தான் அவங்க அம்மா வளர்க்குறாங்க. புற்றுநோயோட வந்து போராடுறாங்க. ராஜ் போகத், அதாவது இறந்து போன தந்தையோட ராஜ் போகத்தோட அண்ணன், அதாவது இவங்களுடைய பெரியப்பா மகாவீர் சிங் போகத் வந்து தன் மகளோட சேர்த்து பிரியங்காவையும் வினோத்தையும் வந்து மல்யுத்த பயிற்சிக்கு அளிக்கிறாரு. அவங்களையும் வந்து தன்னுடைய அரவணைப்பிலே வந்து சேர்த்துக்கிறாரு. மகாவீர் போகத்தோட மகள்கள்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மல்யுத்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். எல்லாருமே வந்து இந்தியாவுக்காக வந்து பெருமை சேர்த்தவங்க. அதுல வந்து மொத்தமா வந்து கீதா போகத் இருக்காங்க, பபிதா குமார் இருக்காங்க, அப்புறம் வந்து ரித்து போகத் இருக்காங்க, சங்கீரா போகத். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மல்யுத்தம் தான், முழுக்க மல்யுத்த ஃபேமிலி. இந்தியாவிற்காக மல்யுத்தத்துல பல விருதுகளை வாங்கியவங்க. இந்த மகாவீர் சிங் போகத் வந்து கதாபாத்திரம் தான் வந்து தங்கல் படமா வந்தது. மகாவீர் சிங் வந்து போகத்தா வந்து அமீர் கான் நடிச்சிருக்காரு. ஆனா இந்த மகாவீருக்கு வந்து இந்திய அரசின் வந்து துரோணாச்சாரியா விருது வந்து வழங்கப்பட்டு கௌரவித்தாங்க. அதாவது வினேஷ் போகத் வந்து அவரோட பயிற்சினாலதான் சர்வதேச அளவுல வந்து பெரிய அளவு வந்து வின் பண்ணாங்க. தேசிய அளவுல வந்து பல விளையாட்டு போட்டிகளையும் சாதரிச்சாங்க. 2013ஆம் ஆண்டு தில்லியில் நடந்த வந்து சாம்பியன்ஷிப் போட்டியில வந்து 51 கிலோ எடைப்பிரிவில வந்து வெண்கல பதக்கம் வென்றாங்க. 2014ஆம் ஆண்டு வந்து ஸ்காட்லாந்துல வந்து கிளாஸ்கோ நகர்ல வந்து நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில 48 கிலோ எடைப்பிரிவில வந்து தங்கம் வென்று வந்து கவனத்தை ஈர்த்தாங்க. 2016 பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனீரோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில வந்து 48 கிலோ எடைப்பிரிவுல கலந்து கொண்டு காலிறுதி போட்டியில வந்து முட்டு வலியால் வந்து அவதிப்பட்டு வெளியேறினாங்க. வினோத் போகத் இனிமேல் அவ்வளவுதான், ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சாங்க. மன உறுதியோட போராடி 2018ல வந்து மீண்டும் வர்றாரு. 2018ல வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்த வந்து அதாவது 2018 ஆஸ்திரேலியாவில் நடந்த காமன்வெல்த் போட்டியில 50 கிலோ எடைப்பிரிவுல வந்து தங்கம் வென்றார். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜகார்த்தாவில் நடந்த ஆசிய விளையாட்டு போட்டியிலையும் தங்கம் வென்றாரு. இதனிடையே 53 கிலோ எடைப்பிரிவிலும் கலந்து கொண்டு தங்கம் வென்றாரு. 2018ஆம் ஆண்டு அதாவது 2018ஆம் ஆண்டு சக மல்யுத்த வீரர் சோம்பீர் வந்து மேரேஜ் பண்றாரு. 2019 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில வந்து 53 கிலோ எடைப்பிரிவுல வந்து வெண்கலம் வென்றார். 2020ஆம் ஆண்டு நடந்த வந்து ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில வெண்கலம் வாங்குறாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2021 கஜகஸ்தான் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நடந்த ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில வந்து தங்கம். 2022ல இங்கிலாந்துல வந்து பர்மிங்ஹாம் நகர்ல நடந்த காமன்வெல்த் போட்டியிலையும் தங்கம் அடுத்தடுத்து வாங்குறாங்க. 2021ல நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ல 53 கிலோ எடைப்பிரிவுல வந்து காலிறுதியில வந்து தோக்குறாரு. 2023ஆம் ஆண்டு வந்து இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தலைவரும் பாஜக எம்பியுமான பிரீஸ்முன் மேல வந்து பெண் மல்யுத்த வீராங்கனைகள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துறதா வந்து போராடினாங்க. அதுல வந்து இவங்க வந்து முன்னின்று வந்து போராட்டத்தை நடத்தியவர்கள் இவங்களும் ஒருவர். வந்து பாத்தீங்கன்னா சாக்ஷி மாலிக் கூட வந்து முன்னாடி இருந்து போராடினாங்க. பாத்தீங்கன்னா அவருடைய வந்து விளையாட்டு வாழ்க்கை தடைப்பட்டது. அப்ப வந்து தசைநார் பிரச்சனையிலயும் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது இந்த நேரத்துலதான் வளர்ந்து வர்ற பங்கல்ன்ற வீராங்கனை வந்து 2023 வந்து உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில வெண்கலம் பண்றாங்க. பாத்தீங்கன்னா 53 கிலோ எடைப்பிரிவுல வந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில வந்து பங்கேற்கிறதுக்கான டிக்கெட்டை வந்து உறுதி செய்யறாங்க. சோ இங்க ஒரு ட்விஸ்ட் ஆகுது. சோ இவங்க வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 53 கிலோ எடைப்பிரிவுல தான் வந்து போட்டிடுவாங்க. இப்ப ஏற்கனவே ஒரு ஆள் ஜெயிச்சனால வந்து ட்விஸ்ட் வந்து என்னன்னா 50 கிலோவா மாறுது. அது வந்து பின்னாடி நடக்குது. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் காரணமாக வந்து நடைபெற்றனால இந்திய மல்யுத்த கூட்டமைப்போட தகுதிக்குழு வந்து ஒரு 53 எடைப்பிரிவுல ஒரு ட்ரையல் தர்றாங்க. அதுல வந்து பிரிட்ஜ் பூஷனுக்கு வேண்டப்பட்டவரான சஞ்சய் சிங் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டனால வந்து இந்த நிலைமை வந்து மாறுது. அதாவது வந்து தனக்கு வந்து 53 கிலோ கிடைக்காதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. வினேஷ் போகத் உடனே வந்து 50 கிலோ அல்ல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 57 கிலோ எடைப்பிரிவிற்கு மாற வேண்டிய எல்லைக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அதாவது லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 50 கிலோ எடைப்பிரிவில வந்து உடல் எடையை வந்து குறைக்க ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து என்னன்னா தகுதியும் பெற்றாங்க. இதற்கான தகுதி போட்டி அப்ப வந்து எக்ஸ் தளத்துல வந்து அவங்க ஒரு செய்தி வந்து வெளியிடுறாங்க.
அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆசிய ஒலிம்பிக் தகுதி சுற்று போட்டி வந்து ஏப்ரல் 19 தொடங்குது. தொடர்ந்து எனது பயிற்சியாளர் பிசியோதெரபிட்ட வந்து அங்கீகாரம் கோரி வந்து இந்திய அரசிட்ட வந்து, அதாவது இந்திய அரசு வந்து கோரிக்கை விடுக்கிறேன். அங்கீகாரம் இல்லாம வந்து என்னுடைய பயிற்சியாளர் போட்டியாளர் அங்க வர முடியாது. பலமுறை வந்து எவ்வளவோ சொல்லியும் அதுக்கான பதில் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பிரீஸ் அவருடைய டம்மி தலைவரும் வந்து எனக்கு வந்து ஒலிம்பிக்ல வந்து தகுதி கிடைக்கக்கூடாதுன்னு அவங்க வந்து எல்லா வழியிலையும் போராடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது அணிக்கு நியமிக்கப்பட்ட பயிற்சியாளர்கள் அனைவருமே வந்து பிரிட்ஜ் பூஷனுக்கும் வந்து நெருங்கிய வேண்டப்பட்டவர்கள் அப்படின்னு வேற சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து என்னுடைய தகுதி போட்டியில வந்து நான் குடிக்கிறதுல கூட வந்து ஏதாவது கலந்துடலாம், எல்லாத்தையும் என்னை வந்து சித்திரவதை பண்றதுக்கான எந்த எல்லைக்கும் வந்து போவாங்க அப்படின்னாங்க. பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராடினதுக்கு இதுதான் பிரைஸா? நாட்டுக்காக விளையாடுறவங்களுக்கு, அதாவது நாட்டுக்காக விளையாடுறதுக்கு முன்னாடி எனக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எதிர்கட்சி எல்லாத்தையும் வந்து ஒரு போராட்டம் செஞ்சது பின்னாடி அவங்க வந்து தகுதி பெறாங்க. அவங்க வந்து 50 கிலோ வந்து எடைப்பிரிவில் போட்டிட்டு அதுக்கான தகுதியும் பெறாங்க. அதாவது பாரிஸ் ஒலிம்பிக்ல வந்து முதல் சாம்பியனா ஜப்பானின் யூஇ சுஜாகியை வந்து தோற்கடிக்கிறாரு. இறுதியில வந்து உக்ரைனின் ஓக்சனாவை வந்து தோற்கடிக்கிறாங்க. அரை இறுதியில வந்து கியூபாவின் யுசோலினிய வந்து வென்றாங்க. வந்து என்னன்னா, ஒரு 100 கிராம் வந்து தகுதி அதிகமான அந்த காரணத்தினால அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க. அது உடனே வந்து மேல்முறையீடு செய்யறாங்க. இந்த மேல்முறையீடு கூட வந்து பத்திரிகையில வந்து நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து பெருசா வந்து எதிர்ப்பு எழுல அப்படின்னு வந்து நியூஸ் வந்துச்சு. அப்புறமேல் வந்து இந்திய கூட்டமைப்பு, ஒலிம்பிக் கூட்டமைப்பு வந்து மேல்முறையீடு செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் பரவலா வருது. அரையிறுதி ஆட்டம் ஆடுறப்ப வந்து வினேஷ் போகத்தின் வந்து உடல் எடை வந்து அதிகரிச்சிருந்தது. அவர் இறுதி போட்டிக்கு ஆடுறதுக்கு முன்னாடி வந்து முடிய வெட்டுறாரு, உடல் எடையை கடுமையா பயிற்சி செய்து வந்து உடல் எடையை குறைக்கிறாங்க. சைக்கிள் உள்ளிட்ட பல பயிற்சிகளை வந்து அவங்க மேற்கொள்றாங்க. ஒரு 100 கிராம் எடை அதிகமா இருக்கு. ஒலிம்பிக் போட்டியில வந்து விதிமுறை வந்து எப்பயுமே கடுமையா இருக்கும். அனுமதிக்கப்பட்ட எடைக்கு மேல கூட இருந்தனால அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. சேர்ந்த ஒலிம்பிக் குழு வந்து ஏன் வந்து இதை வந்து ஒரு அழுத்தமா பதிவு பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்திய ஒலிம்பிக் சங்கமும் பின்னாடி வந்து குரல் கொடுத்துச்சு. அது மேல்முறையீட்டுக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு. நீதிமன்றம் வந்து எப்பயுமே வந்து ஒலிம்பிக்னாலே சட்ட கடுமையா இருக்கும். லாஸ்ட் வந்து அவங்களுடைய இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, இதே மாதிரி இந்த ஒலிம்பிக் இதுல வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேர் இந்த மாதிரி வந்து அப்ஜெக்ஷன் பண்ணி வந்து அவங்களுக்கான மெடல் வாங்கியிருக்காங்க. அது வந்து என்னன்னா, அந்தந்த நாட்டு சம்மேளனம் வந்து தொடர்ந்து வந்து தங்களுக்கான, அதாவது வீரர்களுக்கான குரல் கொடுத்தாங்க. இங்க வந்து வீரர்களுக்கா பெருசா வந்து குரல் கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் ஒரு கடும் விவாதமா தான் எழுந்துச்சு. பாரிஸ் ஒலிம்பிக்ல பாத்தீங்கன்னா தங்கள் நாட்டிற்காக வந்து முறையீடு செய்து பதக்கங்கள் பெற்றவர்கள் பாத்தீங்கன்னா சில பேர் இருக்காங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா கென்யாவை சேர்ந்த தடகள வீராங்கனை பெய்த், இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் 5000 மீட்டர் வந்து ஓட்டப்பந்தயத்துல வந்து 2ஆம் இடம் பிடிச்சு வெள்ளி பதக்கம் வந்து வாங்குறாங்க. ஆனா இவர் ஓடுறப்ப வந்து எத்தியோப்பியாவை சேர்ந்த ஒரு வீராங்கனைய வந்து மோதிட்டதா வந்து சொல்லி வந்து இவர் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுறாரு. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கென்யா அதிகாரிகள் வந்து மேல்முறையீடு செய்து நீண்ட போராட்டத்துக்கு பிறகு வந்து வெள்ளி பதக்கத்தை வந்து மீண்டும் வந்து வாங்குறாங்க. இதே போல பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை ஜோர்டன் அவங்க வந்து வெண்கல பதக்கத்தை வந்து ருமேனியாவிடம் திருப்பி தரணும்னு சொல்லி விளையாட்டுக்கான நடுவர் நீதிமன்றத்தை உத்தரவிட்டது. அதன்படி வந்து பதக்கத்தை வந்து திரும்ப பெற்றுச்சு. மேல்முறையீடு செஞ்சப்ப வெள்ளி பதக்கமாவது கிடைக்கணும் ஒரு ஒற்ற நம்பிக்கையில இருந்தாங்க. அதுவும் வந்து போச்சு. இருந்தாலும் வந்து அவங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் பாக்குறப்ப வந்து இதை விட வந்து இந்திய மக்களுடைய மனதிலையும் சரி, உலக மக்களின் மனதிலையும் வந்து அவங்க வந்து ஒரு நீங்காத இடம் வந்து பெற்றிருக்காங்கன்னு தான் சொன்னோம். பின்னாடி வந்து அவங்க வந்து இப்ப வந்து சமீபத்துல வந்து என்னன்னா காங்கிரஸ் கட்சியில இணைஞ்சு தேர்தல்ல போட்டியிட போறாங்க. சோ அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களும். கடந்த 100 ஆண்டுகளா வந்து ஒலிம்பிக் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்தியா வந்து தங்கப்பதக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹாக்கியில மட்டும்தான் வாங்கியிருக்கு. பெருசா மற்ற துறையில வந்து வாங்கல. அதாவது இந்த 21ஆம் நூற்றாண்டுலாம் வந்து அதை தான் வந்து தொடர்ச்சி இருந்தாங்க. 2018ஆம் ஆண்டு வந்து ஒலிம்பிக்ல வந்து துப்பாக்கி சுடுதல் போட்டியில வந்து அபினவ் பிந்த்ரா வந்து தனிநபர் பிரிவுல வந்து தங்கம் வாங்குறாரு.
2020 வந்து டோக்கியோ ஒலிம்பிக், அதாவது கொரோனா கழிச்சு அது 2021 நினைக்கிறேன். ஸோ டோக்கியோ ஒலிம்பிக்ல வந்து ஈட்டி எறிதல வந்து நீரஜ் சோப்ரா வந்து தங்கம் வாங்குறாங்க. மல்யுத்தத்துல அந்த தங்கம் வாங்காத குறைய வந்து எப்படியும் வந்து பண்ணிருவாங்கன்னு நினைச்சோம். ஸோ அதுக்கான விஷயம் எல்லாமே வந்து கிட்டக்க வந்து லாஸ்ட் வந்து ஒரு 100 கிராம் எடை குறைப்புனால வந்து அது தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுன்றது. ஜெயிச்சிருந்தாருன்னா ஒலிம்பிக் போட்டியில வந்து தங்கம் வென்ற, அதாவது மல்யுத்தத்தில் தங்கம் வென்ற முதல் பெண்ணுன்ற ஒரு சாதனை வந்து படைச்சிருப்பாங்க.